நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் மற்றும் ராதா ரவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுபையாவிடம் கேட்கலாம். சுபையா, சரத்குமார் மற்றும் ராதா ரவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த கேவியட் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? அதாவது கேவியட் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவும் அதேபோன்று சென்னை நகர உரிமை நீதிமன்றத்தில் மனுவும் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக நடிகர் சங்கத்துடைய தலைவர் சரத்குமார் மற்றும் பொதுச்செயலர் ராதா ரவி சார்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வீரராக தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு அதாவது தங்களிடம் கேட்காமல் குறிப்பாக பூச்சி முருகன், நடிகர் விஷால், நடிகர் நாசர், நடிகர் கார்த்தி ஆகியோர் 4 பேரும் தங்களிடம் கேட்காமல் அவர்கள் வழக்கு தொடர்ந்தால் நடிகர் சங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடரும் பட்சத்தில் தங்களிடம் கருத்து கேட்காமல் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யாமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவானது ஏற்கனவே இதேபோன்று விசாரணை தரப்பில் இதேபோன்று கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு பதிலடியாக இவர்கள் தரப்பிலும் கேவிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அது எதிர்முகாமலையும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அந்த கேவியட் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது சுபையா? அதாவது நடிகர் சங்கத்துக்கு ஜூலை 15ஆம் தேதி தேர்தல் நடத்த போவதாக நடிகர் சங்கம் அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் வழக்கு விஷால் உள்ளிட்ட 3 பேர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த வழக்கில் சிட்டிசன் நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. உயர்நீதிமன்றம் இதற்கு இடைவெளி வைத்திருந்தது. இந்நிலையில் நடிகர் விஷால் உள்ளிட்ட 3 பேர் தரப்பில் உடனடியாக அன்றே கடந்த வாரம் கேவிட் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த கேவிட் மனுவில் தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இதை எதிர்த்து நடிகர் சங்கத்தின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்பதால் தங்களின் கருத்தை கேட்காமல் இந்த நடிகர் சங்க விவகாரத்தில் எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று நடிகர் விஷால் உள்ளிட்ட தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. அந்த நிலையில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தான் தற்போதும் கேவிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சங்கத்தின் சார்பில் அதற்கு பதிலடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை இன்னும் அடுத்த கட்டமாக புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டால் இரு தரப்பிலும் எந்த விதமான கருத்தையும் கேட்காமல் வெவ்வேறு மனுக்கள் தாக்கல் செய்தாலும் அதில் உத்தரவு பிறப்பிக்க முடியாத நிலை உள்ளது. என இரு தரப்பில் கருத்து கேட்ட பிறகுதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கேவிட் மனுக்கள் மூலம் எழுந்துள்ளது. சரண்யா, இந்த நடிகர் சங்க விவகாரத்தின் இன்றைய நிலை தகவல்களுக்கு நன்றி சுபையா.